Daily Bible School. தேவா நான் எதினாலும் சேஷிப்பவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினாலும் சேஷிப்பவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீ என்னோடு வாழ்வாதினார், எதினால் நீ என்னோடு இருப்பாதினார். தேவா நான் எதினாலும் சேஷிப்பவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். நன்றி ஆண்டவரே. மேக சமமே, அக்கினி சமமே அப்பா, எங்களுடைய கலந்து போகிறவரே உமக்கு நன்றி அப்பா. காக்கிறது உறங்குவதில்லை, தூங்குவதில்லையே. மேகஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குது, பாதை காக்க பாதால் எல்லாம் கூட செல்வது. மேகஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட கூட செல்வது. அன்பானதேதான் என்னோடு வருவார், அது போலும் என் வாழ்விலே. அன்பானதேதான் என்னோடு வருவார், அது போலும் என் வாழ்விலே. தேவா நான் எதினாலும் பேசித்தவன், ராஜா நான் அதை யோசிப்பவன். தேவா நான் எதினாலும் பேசித்தவன், ராஜா நான் அதை யோசிப்பவன். அப்பா, கண்மலை பிளந்து தண்ணீரை கொடுத்தவரே, எங்கள் தாகத்திற்கு ஜீவ தண்ணீரே, பரிசுத்த ஆவியே, தாகம் கொண்ட தேவஜானம் வாழ பார்க்கிறது, ஆவை கொண்ட கண்மாலையும் கூட செல்வது. தாகம் கொண்ட தேவஜானம் வாழ பார்க்கிறது, ஆவை கொண்ட கண்மாலையும் கூட செல்வது. என் ஏக்கமெல்லாம் என் தேவத்தில் சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினாலும் சேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினாலும் சேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். உங்க வாழ்க்கை மதுரமாக மாறும், கசப்புள்ள வாழ்க்கை மதுரமாக மாறும். வாழ்க்கையில் கசப்புகள் காலாந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில கசப்புகள் காலாந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேராக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவி நீரை தேராக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் எதினாலும் சேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினாலும் சேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீ என்னோடு இருப்பதினாமே. எதினால் நீ என்னோடு வருவதினால். எதினாலும் சேஷிப்பவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினாலும் சேஷிப்பவன், ராஜா நீ என்னோடு யோசிப்பவன். எதினால் நீ என்னோடு இருப்பதினால். நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே சப்பா, எங்களை விசேஷித்த பாத்திரமா வச்சிருக்கேன் பூமியில் ஆண்டவரே. அப்பா தேங்க்யூ அப்பா. நாங்கள் நாங்கள் ரொம்ப விலையில பெற்றவங்கப்பா. நாங்கள் எத்தனோ கோடி ஜனங்கள் இருக்காங்கப்பா, எத்தனோ நல்லவங்க இருக்காங்க ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் எங்களை தெரிந்து ஒன்றுக்கு உதவாத எங்களை, தள்ளப்பட்டவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை, வேளாண் சொல்லவங்களை எடுத்து
பயன்படுத்துகிற பாத்திரமா இருக்க தேவனே உங்க நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த மண்பானத்துக்குள்ள வைத்து வளர்ந்து கொண்டு வைத்திருக்கபடியால் நான் எப்பக்கம் நெருக்க வந்தால் ஒடுங்கி போவதில்லைப்பா, தள்ளப்பட்டு மறந்து போவதில்லை ஆண்டவரே. கலக்கம் வந்தால் மனம் வருவதில்லை ஆண்டவரே. கிறிஸ்துவை கொண்டு அறிகிற அறிவினால் எப்போது எல்லா இடத்திலும் வெற்றி சிறுக்கிற பண்ணது எங்களோடு இருக்கபடியால் நான் முற்றிலும் நாம் ஜெயம் பெறவர்களாக இருப்பதற்காக சோதரங்க அப்பாவே. நன்றி, நன்றி அப்பா. யோவான் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். 2ஆம் வசனம். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். 3ஆம் வசனம். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். 4ஆம் வசனம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளை முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. 5ஆம் வசனம். அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போவும் என்றார். 6ஆம் வசனம். இந்த ஓமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. 7ஆம் வசனம். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 8ஆம் வசனம். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லோரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. 9ஆம் வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். 10ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். 12ஆம் வசனம். மேய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓநாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். 13ஆம் வசனம். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறனாகையால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். 14ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். 15ஆம் வசனம். நான் என்னுடையவைகளை அறிந்திருந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். 16ஆம் வசனம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். 17ஆம் வசனம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். 18ஆம் வசனம். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். 19ஆம் வசனம். இந்த வசனத்தின் நிமித்தம் யூதருக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று. 20ஆம் வசனம். அவர்களில் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். வேறு சிலர், இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே, குருடருடைய கண்களை பிசாசு திறக்க கூடுமா என்றார்கள். 22ஆம் வசனம். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது, மாரிக்காலமுமாய் இருந்தது. 23ஆம் வசனம். இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார்.
24ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். 25ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. 26ஆம் வசனம். ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாயிராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். 27ஆம் வசனம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. 28ஆம் வசனம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவது இல்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. 29ஆம் வசனம். அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லோரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. 30ஆம் வசனம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். 31ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்து கொண்டார்கள். 32ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என்மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். 33ஆம் வசனம். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறது இல்லை, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். 34ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? 35ஆம் வசனம். தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததாயிருக்க. 36ஆம் வசனம். பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்னா என்று நீங்கள் சொல்லலாமா? 37ஆம் வசனம். என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியது இல்லை. 38ஆம் வசனம். செய்தேனே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். 39ஆம் வசனம். இதன் நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள், அவரோ அவர்கள் கைக்கு தப்பி. 40ஆம் வசனம். யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். 41ஆம் வசனம். அநேகர் அவரிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது என்றார்கள். 42ஆம் வசனம். அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், யோவான் 10ஆம் அதிகாரம் முழுவதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஒன், ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? உள்ளும் புறமும் மேய்ச்சலை காணுவதற்கு முன்பதாக நீங்கள் ரட்சிக்கப்படணும். ஓகேங்களா? அந்த ரட்சிப்பும் மேய்ச்சலும் எங்கே கிடைக்கும்னா அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கும் பொழுது. எந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கும் பொழுது? இயேசு என்னும் நாமம் அந்த வாசலுக்குள்ளே, அவருடைய நாமம் என்னும் வாசலுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது தான் நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஒரு கவிதையாக நம்ம எழுதுவோமோனா, உள்ளும் புறமும் மேய்ச்சல் வேண்டுமே, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேண்டுமே, இயேசு ராஜாவின் வார்த்தைக்குள் உட்பிரவேசிப்பேனே, இயேசு ராஜாவின் வார்த்தைக்குள் உட்பிரவேசிப்பேனே. நம்ம ஏசப்பாவுடைய வார்த்தைக்குள்ளே உட்பிரவேசிப்போன்னா நமக்கு ரட்சிப்பு நிச்சயம்.
அது மட்டும் இல்லாமல் உள்ளும் புறமும் மேய்ச்சல். நம்ம ஆடாக இருப்போமானா, கர்த்தருடைய ஆடுகளாய் நாம் இருப்போமானால், அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போமானால், நிச்சயம் உள்ளும் மேய்ச்சல் புறமும் மேய்ச்சல். இன் அவுட் 2 இடத்துலையும் டபுள் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நன்மையாக தான் கேட்பீங்க, ஏசப்பா ரெட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தருவாங்க. ஓகேங்களா? அதற்கு ஒரே ஒரு கீழ்ப்படிதல் என்ன? அவருடைய வார்த்தைக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும். ஏசு ராஜாவின் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அவ்வளோதான். ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை டேஷ் ஆ கொடுக்கிறான், ஆ கொடுக்க மாட்டான், ஈ கண்டுக்கவே மாட்டான். சரியான விடையை எழுதி ஆன்ட்டிக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.